ஒரு சத்தம் கொடுங்க பார்க்கலாம். how many fans out here? பாருங்க உங்களுக்காக மட்டுமே இந்த சத்தம். இவ வாயடைச்சு நான் பார்த்ததே இல்லை. அவெல்லாம் என்னைக்காவது வாய மூடி இருக்கானா? பரிதாபங்கள்ல எப்படி சுதாகரன் இருப்பாரோ அதே ஒரு மீட்டர்ல இந்த படத்துல வந்து சுதாகரனை நீங்க பாப்பீங்க. நீங்க கத்துறத பார்த்தா பயமாறீங்களா? கனா காணும் காலங்கள் ஃபர்ஸ்ட் சீசன் ஞாபகம் இருக்கும். என்ன சங்கவின்னு நிறைய பேர் தெரியும். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆகுதியா, கொஞ்சம் அமைதியா இருங்க. உனக்கு ஸ்ட்ரக் ஆகுதா? லிட்டரலாக ஸ்ட்ரக் ஆகுது. ஒரு பயங்கரமான எனர்ஜியில் இருக்கீங்க எல்லாரும். உங்க எல்லாரும் இங்கே பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம். இதய முரளி எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது அப்படி இதய முரளி எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுன்றதுக்கு முன்னாடி வந்து நான் ஃபஸ்ட்டு என்னோடய டைரக்டர் ஆகாஷ் பாஸ்கரன் ப்ரோக்கு நான் என்னோடய தேங்க்ஸை சொல்லிக்கணும். ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு கேரக்டரை வந்து ஒரு யூடியூப்லேருந்து ஒரு ஃபைண்டாக இந்த பையன் வந்து நடிப்பான், இந்த கேரக்டரை கொடுத்தா பண்ணுவான் அப்படின்ற ஒரு பிலீஃப் வச்சு இந்த கேரக்டரை கொடுத்ததுக்கு ஃபஸ்ட்டு தேங்க்யூ ப்ரோ. அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. ஸோ ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு சீன் பண்ணுறப்போவையும் எனக்கு ஸ்ட்ரக் ஆகுது. பேசாம நீ பேச. அவர் ஒரு மாதிரி ஷை ஆகுறாரு. டிராவிட்காக ஒரு சத்தம் கொடுங்க பார்க்கலாம். how many fans out here? பாருங்க உங்களுக்காக மட்டுமே இந்த சத்தம். அந்த சத்தம் தான் இன்னும் ஸ்ட்ரக் ஆனதுக்கான காரணமே. இவ வாயடைச்சு நான் பார்த்ததே இல்லை. அவெல்லாம் என்னைக்காவது வாய மூடி இருக்கானா? ஐ மீன் இதெல்லாம் பார்க்கறதுக்கு அவ்வளோ சரியலா இருக்குல்ல டிராவிட்? லிட்ரலி அந்த அடிவயிறுலாம் கூசுற அளவுக்கு இருக்கு. படத்தை பற்றி சொல்லணும்னா வந்து அது ரொம்ப கிட்டத்தில் வந்துருச்சு. ஜூலை 10 தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆக போகுது. நீங்கள் எல்லோரும் பார்க்க போகிறீங்க. நான் வந்து சில மொமெண்ட்ஸை மட்டும் நான் இந்த இடத்துல வந்து ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். இந்த படம் எப்படி இருக்கும் அப்படின்றத தாண்டி இந்த படத்தில் லிட்ரலாக ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங் எப்படி இருப்பாங்க, இந்த படத்தில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கேங் எப்படி இருப்பாங்கன்னு நாங்கள் நடிக்கவே இல்லை. ஏன்னா எங்கள் எல்லாத்தையும் இந்த படம் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கிருச்சுன்னு நான் சொல்லுவேன். அந்தளவுக்கு ஒரு இப்போ கூட எங்கே இருக்கீங்க, என்ன பண்ணிருக்கோம், நாங்கள் எல்லோரும் அடுத்தடுத்து என்னென்ன பண்ணிருக்கோன்ற அப்டேட் எல்லாமே இந்த கேங்குள்ளே வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கும். அந்தளவுக்கு ஒரு கேங்காக இந்த படம் வந்திருக்கு. இந்த படத்தில் வந்து மை லவபிள் ஃப்ரெண்டாக வந்து அதர்வா ப்ரோ இட்ஸ் சச் அ சார்மிங் பர்சன். அவர் எப்படி பார்க்குறதுக்கு அவ்வளோ சார்மிங்காக இருக்காரோ அந்தளவுக்கு அவரோட பர்சனாலிட்டியும் அவ்வளோ சார்மிங். பிரீத்தி முகுந்தன் மேம், நான் உங்களை மேம்னு சொல்கிறேன்னு சொல்லி முறைக்கிறாங்க. ஸோ பிரீத்தி முகுந்தன், கயது. ஸோ இது எனக்கு வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்ததே வந்து நான் வந்து இன்னும் அதை நான் நம்பவே இல்லை. நம்ம இந்த படத்தில் நடிச்சிருக்கோம். இந்த படத்தில் வந்து ஆகாஷ் ப்ரோ வந்து ஒரு பெரிய நடிக்கிறத தாண்டி ஸ்கிரிப்ட்குள்ளே ஒர்க் பண்ண எனக்கு வந்து அவ்வளோ பெரிய ஸ்பேஸ் கொடுத்து லிட்ரலி வாங்க ப்ரோ பண்ணுங்க ப்ரோ எனக்கு லிட்ரலாக எனக்கு கற்றுக் கொடுத்தாருன்னே சொல்லலாம். ஒரு படம் எப்படி மேக் பண்ணுறன்றத கூட இருந்து பார்க்க வச்சு கற்றுக் கொடுத்தாருன்னே சொல்லலாம். தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஃபார் தட். இந்த படத்தில் சுதாகரன் இருக்கார். பரிதாபங்களில் எப்படி சுதாகரன் இருப்பாரோ அதே ஒரு மீட்டரில் இந்த படத்தில் வந்து சுதாகரனை நீங்கள் பார்ப்பீங்க. ஒரு யூடியூப்லேருந்து படத்துக்கு போகிற ஒரு ஜேர்னியாக வந்து இந்த இதய முரளி வந்து உங்கள் எல்லாத்துக்கும் முன்னாடியும் நாங்கள் வந்து ப்ரெசென்ட் பண்ணுறோன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஏஞ்சலின் ரொம்ப நேரமாக பக்கத்தில் அமைதியாக நின்றுட்டு இவன் எப்போ முடிப்பான், நம்ம எப்போ ஆரம்பிப்போம் அப்படின்ட்டுருக்காங்க. எனக்கு இது உங்களெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே எனக்கு அவ்வளோ சர்ப்ரைசிங்காக இருக்குது இந்த எனர்ஜியை பார்க்கும்போது. ஓவர் டு ஏஞ்சலின். யா தேங்க்யூ. ஸோ ஹாய் எவ்ரி ஒன். கல்யாணி கரெக்டாக சொன்னாங்க. நிறைய ஸ்டேஜஸில் நான் நின்றுருக்கேன், இந்த மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன் ஆர்டிஸ்ட்டை. அண்ட் இன்னைக்கு நம்மளோட ஸ்டேஜ் அப்படி நான் வந்து கொஞ்சம் லைட்டாக பெருமையாக சொல்லிக்கலாம் அப்படின்றப்போ ஐ ஃபீல் வெரி வெரி ஹாப்பி அண்ட் பிளெஸ்ட். அண்ட் முக்கியமான ஒரு விஷயம் நான் எங்கேயுமே பெருசாக ஷேர் பண்ணல. அத்தர்வா கூட தெரியுமான்னு தெரியல. என்னோட கரியரில் என்னோட ஃபர்ஸ்ட் ஒரு செலிபிரிட்டி இன்டர்வியூ வாஸ் வித் அத்தர்வா. அண்ட் மை டெபியூ ஃபில்ம் இன்னைக்கு அவர் கூட அப்படின்றப்போ அவ்வளோ ஸ்பெஷலாக இருக்குது. அண்ட் இந்த படம் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் பிகாஸ் ஆஃப் the friends that we've got in the film, right from the director, எங்களோட டிஓபில இருந்து ஒவ்வொருத்தவங்க, எங்களோட காஸ்டியூம் டிசைனர், எங்களோட ப்ரொடியூசர், எவ்ரி ஒன் எல்லாருமே எங்களுக்கு அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ்.
நாங்கள் ஒரு பயங்கரமான பாண்டிங் வந்து கிரியேட் பண்ணிக்கிட்டோம் அண்ட் இட் ரியலி கேரிட் அவுட் த்ரூ அவுட். நாங்கள் நிறைய லொக்கேஷன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கோம். அவ்வளோ அழகான விஷுவல்ஸ் வந்திருக்கு. ஒவ்வொரு வாட்டியும் ஸ்க்ரீனில் பார்க்குறப்போ எவ்வளோ அழகாக இருக்குது, எவ்வளோ நேச்சுரலாக இருக்குது இந்த பாண்டிங் ஆஃப் த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு தோணும். ஸோ ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் அண்ட் வெரி ஹாப்பி. வாட் அ பெட்டர் ஸ்டார்ட் கேன் பி அந்த மாதிரி தோணுது. ஸோ தேங்க்யூ ஆல். இந்த படம் ஜூலை 10th தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகுது. உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் கொடுங்க. உங்களுக்கு ஃபேவரட்டான நிறைய ஸ்டார்ஸ் இருக்காங்க. ஸோ ப்ளீஸ் ஷோ யோர் லவ். தேங்க்யூ. அப்புறம் 2-3 பேரை நான் வந்து சொல்லிக்க விரும்புகிறேன். சொல்லு. சாய் ப்ரோ, மனோஜ் சார், இந்த ட்ரெய்லர் பார்த்துட்டு எல்லாருமே வந்து எப்படி இவ்வளோ கலர்ஃபுல்லாக ஒரு கேப்சர் பண்ணீங்க, என்ன கலரு, என்ன காஸ்டியூமு, எப்படி இது இவ்வளோ லைவாக இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாருமே கேட்டாங்க. தேங்க்ஸ் சார், எங்கள் எல்லாரையும் ரொம்ப அழகாக காமிச்சதுக்கு. தேங்க்யூ ஆர்ட் டைரக்டர் சார். மொட்டை மாடி செட்லாம் நான் பார்த்ததே இல்லை சார். ஆமா, நிஜமான மொட்டை மாடி மாதிரி ஒரு செட்டிங் ஆர்ட் டைரக்டர் போட்டாரு. அண்ட் கொரியோகிராஃபர் அனுஷா எல்லாத்தையும் ஆட வச்சு பெண்டை கழட்டிட்டாங்க. அவங்கள பற்றி உங்களுக்கு தெரியும். ஸோ டியூட்லேருந்து இப்போ இதய முரளி வரைக்கும் கேரி ஆகி எங்கள் எல்லாத்தையும் ஆடுன்னு ஆட வச்சதுக்கு நன்றி அனுஷா. தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ், ஆர்டிஸ்ட், நட்டி சார், ரக்ஷன் இன்னும் வரல. ஸோ எல்லாருக்குமே என்னோட தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். பீயிங் அ பார்ட் ஆஃப் த ஃபிலிம் எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ விக்கி ப்ரோ, இங்கே இருக்காரான்னு தெரில. தேங்க்யூ விக்ரம் ப்ரோ, தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ எவ்ரி ஒன். ஆமாம், இது ஒரு தேங்க்ஸ் கிவிங் ஸ்பீச் மாதிரி இருந்தாலும் பட் வி ரியலி ஃபீல் வெரி கிரேட்ஃபுல். தேங்க்யூ ஆல். ஆகாஷ் சார், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். டிராவிட், இன்னும் நிறைய ஸ்டேஜஸ் போக போகிறீங்க. இதோட பெரிய சத்தம்லாம் உங்களுக்கு வரும். நிச்சயமாக அது நடக்கும். அதே மாதிரி தான் ஏஞ்சலனுக்கும். வெரி ஹாப்பி ஃபார் போத் ஆஃப் யூ. கங்க்ராச்சுலேஷன்ஸ். லுக்கிங் ஃபார்வர்ட் டு வாட்சிங் யூ கைஸ் ஆன் தியேட்டர். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அதே மாதிரி நமக்காக இந்த படத்தில் நடித்த யார் ஆரம்பிக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? நான் தான் சொல்லிட்டேனே. சொல்லுங்க, இதய முரளி, என்ன பண்ணிருக்கீங்க படத்துல, என்ன எதிர்பார்க்கலாம் உங்கள்ட்ட இருந்து? ஆக்சுவலி இந்த ப்ராஜெக்ட் வந்து வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். ஹாய், நீங்கள் கத்துறத பார்த்தா பயமாறீங்களா? ஆக்சுவலி வந்து இந்த ப்ராஜெக்ட் வெரி ஆக்சுவலி இந்த ப்ராஜெக்ட் வந்து வெரி க்ளோஸ் டு மை. ஏன்னா நான் இது வரைக்கும் பண்ண படங்கள் எல்லாமே வந்து பார்த்தா அந்த படம் ஏதோ ஒரு வகையில் எனக்கு க்ளோஸாக இருந்தோம். அப்போ தான் அதை நான் பண்ணுவேன். இல்லை வச்சுக்கோங்களேன், நான் அதை பண்ணவே மாட்டேன். எனக்கு வந்து எப்படி சொல்கிறது, ஒரு சில விஷயங்கள் என்னால் சொல்ல முடியல. இப்போ வர வழியில் ஐ ஜஸ்ட் காட் அ கால். ஒரு முக்கியமான ஒருத்தங்க பேசினாங்க அண்ட் ஒரு முக்கியமான விஷயம் பண்ணலான்னாங்க. அதுக்கு இந்த படத்தோட டீசர் தான் காரணம் அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லவ்ன்றது வந்து எல்லாருக்கும் வரது தான். ஆனால் இந்த படத்தில் இருக்கப்போ எல்லாருக்கும் ஒரு ஒன் சைட் லவ் இருக்கும். இப்போ சின்ன வயசுலேருந்து நம்ம எல்லாருமே ஒரு விஷயத்தை பார்த்துருப்போம், ரசிச்சிருப்போம். ஆனால் அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண கஷ்டப்படுவோம். ஒரு விஷயத்தை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி புரிய வைக்க கஷ்டப்படுவோம்ல, அது லவ்வில் வந்து எப்பயும் இருக்கும். அது இந்த படத்தில் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. அழகாக இருக்குன்னு சொல்லிட்டீங்க. நீங்கள் கத்துறலாம் பார்த்தா கை நடுங்குறான். ஆனால் வந்து இதை விட தேட்டர்ஸில் போய் கத்த போகிறாங்க. சத்தியமாக ஒரு பிளாக் பஸ்டராக இருக்க போது. ரக்ஷன், வெரி ஹாப்பி ஃபார் யூ டூ. தேங்க்யூ ஸோ மச். மோனிஷா, ஒரு சர்ப்ரைஸ் என்ட்ரி கொடுத்துருக்கீங்க. ஹவ் டஸ் இட் ஃபீல்? க்ரௌடை பார்த்து எனக்கு அப்படி என்ன பேசணும்னு நினச்சனோ எல்லாம் மறந்து போச்சு. 90s கிட்ஸ் இங்கே இருக்கீங்களா? 90s கிட்ஸ் இருந்தீங்கன்னா கனா காணும் காலங்கள் ஃபர்ஸ்ட் சீசன் ஞாபகம் இருக்கும். என்ன சங்கவின்னு நிறைய பேர் தெரியும். ரொம்ப நிறைய வருஷத்துக்கு அப்புறம் ரிட்டர்ன் ஆயிருக்கேன். அண்ட் ஐ எம் வெரி லக்கி இந்த படத்தோடு நான் திருப்பி ரிட்டர்ன் ஆயிருக்கேன்ட்டு. தேங்க்யூ ஆகாஷ் சார். அட்லி சார் இருக்கார். அட்லி சாரோட ஒய்ஃப் பிரியா இஸ் மை சக்ஸஸர் இன் கனா காணும் காலங்கள். ஸோ தட் இஸ் ஸ்பெஷல். நீங்கள் கனா காணும் காலங்களில் எவ்வளோ நாஸ்டால்ஜியா, ஃப்ரெண்ட்ஷிப் அதெல்லாம் பார்த்தீங்களோ அதோட 100x இந்த படத்தில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஷிப், லவ், ஃபேமிலி எல்லாமே கவர் பண்ணுற மாதிரி. அண்ட் ஆஃப்கோர்ஸ் I made a lot of friends. So கண்டிப்பாக in 5 days 10th of July please வந்து பாருங்க. This will be a special movie.